இந்த மண்ணில் கொடுத்து சிவந்த கோமான் என்று சொன்ன எம்ஜிஆர் அவர்களுக்கு பொன்மனச் செம்மல் என்று பெயரிட்டு அழகு பார்த்த வள்ளல் வாரியார் சுவாமிகள். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு திருவிளையாடல் புராணம். அதுல முருகனுக்கு அப்பா பேர் என்னன்னு கேட்கிறார். ஒரு குழந்தை எந்திருந்து நாள் பார்த்த சினிமாவை மனசுல வச்சு சிவாஜின்னு சொல்லிருச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தின்னு சொல்ல மாட்டோம், கௌரவ குறைச்சல்னு காந்திஜிம்போம். அதுபோல இவன் காடு முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்னா கௌரவ குறைச்சல்னு சிவாஜின்னு சேர்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லி மேன்மைப்படுத்தி அதை புரியவும் வச்சு குறையும் சரி செய்த பெருமை வாரியாருக்கு உண்டு. சுவாமி எல்லா இடத்துலையும் தான் இருக்கார். ஏன் கோவிலில் போய் கும்பிடணும்னு பல பேர் கேட்குறாங்க. உடம்பு முழுக்க பசுக்கு பால் இருக்கு, அது கொம்புல போய் கேட்டால் பால் தராது, வாழை பிடிச்சி இழுத்தா பால் தராது, மடி காம்புல போய் சுரந்தா பால் வருவது போல கடவுள் அங்குங்கனாதபடி எங்கும் இருந்தாலும் ஆலயத்தின் கர்ப்பகிரகத்தில் சென்று வழிபட்டால் மேன்மையான அருள் பால் சுரக்கும். இன்னைக்கு இந்த மண்ணுலகில் ஒரு கந்தசஷ்டி கவசம் எல்லாரும் சொல்கிறோம், கந்த புராணம் பாராயணம் பண்ணுறோம், முருகனுடைய பேர் நிலைச்சுன்னு இருக்குன்னா அதுக்கு வாரியார் சாமிகளுடைய செயற்கரிய செயல். இந்த மண்ணுலகில் நம்மோடு வாழ்ந்து இரண்டர கடந்து இறை நாமத்தை, முருகனுடைய பெருமையை, கந்தபுராணத்து சிறப்பை, இராமாயணத்து மேன்மையை, பாரதத்தின் பெருமையை, கந்தர் அனுபூதியை, விநாயகர் மேன்மையை, அவ்வை பாட்டியின் சிறப்பை, தமிழின் மேன்மையை தன்னுடைய நகைச்சுவை கடந்த ஆன்மீக பேச்சால் இதயங்களில் பருமாறிய அந்த வாரி கொடுத்த வள்ளல் வாரியாரை பற்றி சிந்திக்க போகின்றோம். வாரி கொடுத்த வள்ளல் வாரியாரை பற்றி சிந்திக்க போகின்றோம். அவருடைய வாழ்க்கையின் இறுதி காலம் வரை தான் பேசி பெற்ற பொருள் கொடையில் ஒரு பகுதியை கல்விக்காக, ஒரு பகுதியை இறை கோவிலினுடைய வளர்ச்சிக்காக, ஒரு பகுதியை தன்னுடைய திருக்கோயிலினுடைய குடமுடுக்குக்காக அப்படி தானமாக வழங்கி வயலூர் வள்ளல் பெருமான் முருகனினுடைய இதயத்தில் இடம் பெற்றவர். இந்த மண்ணில் கொடுத்து சிவந்த கோமான் என்று சொன்ன எம்ஜிஆர் அவர்களுக்கு பொன்மனச் செம்மல் என்று பெயரிட்டு அழகு பார்த்த வள்ளல் வாரியார் சுவாமிகள். அவருடைய பெருமைகளை இன்றைக்கு சிந்திப்பதில் பேரானந்தம். சாமி ஒரு ஊருக்கு உபன்யாசம் பண்ண போறார். அன்னைக்கு பேச போற தலைப்பு திருவிளையாடல் புராணம். வேடிக்கையா சாமி குழந்தைங்கள்ட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கி பரிசு கொடுப்பார். புத்தகங்கள், தனக்கு போடுற பொன்னாடை, பேனா, பென்சில், கந்தர் அனுபூதி, கந்த புராணம், ராமாயணம், சின்ன சின்ன கையடக்க புத்தகங்கள். அது அப்படி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு குழந்தைங்களை சின்ன வயசுலேயே ஆற்றுப்படுத்தினார். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு திருவிளையாடல் புராணம். அதுல முருகனுக்கு அப்பா பேர் என்னன்னு கேட்கிறார். ஒரு குழந்தை எந்திருந்து நாள் பார்த்த சினிமாவை மனசுல வச்சு சிவாஜின்னு சொல்லிருச்சு. அந்த குழந்தைய மேடைக்கு கூப்பிட்டு கௌரவிச்சுட்டு அவர் சொல்றார், குழந்தை இப்படிதான் பண்பாட்டோடு இருக்கணும், ரொம்ப மேன்மையா வளர்த்திருக்கீங்க பெற்றோர்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தின்னு சொல்ல மாட்டோம், கௌரவ குறைச்சல்னு காந்திஜிம்போம். எல்லா செல்வத்தையும் நாட்டுக்கு தந்த நேருன்னு சொல்ல மாட்டோம், கௌரவ குறைச்சல்னு நேருஜிம்போம். அதுபோல இவன் காடு முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்னா கௌரவ குறைச்சல்னு சிவாஜின்னு சேர்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லி மேன்மைப்படுத்தி அதை புரியவும் வச்சு குறையும் சரி செய்த பெருமை வாரியாருக்கு உண்டு. இப்படி உபன்யாசங்கள்ல நகைச்சுவை ததும்ப பேசுவார். சுவாமி எல்லா இடத்துலையும் தான் இருக்கார். ஏன் கோவிலில் போய் கும்பிடணும்னு பல பேர் கேட்குறாங்க. உடம்பு முழுக்க பசுக்கு பால் இருக்கு, அது கொம்புல போய் கேட்டால் பால் தராது, வாழை பிடிச்சி இழுத்தா பால் தராது, மடி காம்புல போய் சுரந்தா பால் வருவது போல கடவுள் அங்குங்கனாதபடி எங்கும் இருந்தாலும் ஆலயத்தின் கர்ப்பகிரகத்தில் சென்று வழிபட்டால் மேன்மையான அருள் பால் சுரக்கும். அப்படியே ரொம்ப எளிமையா அப்படியே சொல்லிட்டு போவார். சுவாமி எப்போதுமே திருநீர் நெற்றி நிறைய பூசியிருப்பார். ஒரு நாள் ரயிலில் பயணம் பண்ணுறாரு. பயணம் தொடங்கும் போது ராத்திரி இரவு நேரம் தொடர் வண்டி ரயிலில் அப்படி நெற்றியில் திருநீர் பூசுறாரு. 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, விடலை பிள்ளைங்க சாமியை கிண்டல், என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்னு. சாமி சிரிச்சுக்கிட்டே, முருகா, இறைவன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, ஆனால் குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க அப்படியே 2 போய் காலில் நமஸ்காரம் பண்ணிட்டாங்களாம் தொடர் வண்டியில். அது மாதிரி
பெரிய பெரிய வித்தைகள்லாம் தெரிஞ்சவர், ஆனால் எளிமையாக இருந்தவர். அவருடைய எளிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். காஞ்சி மகா பெரியவர் மடத்தில் வந்து சந்திக்க போகிறார். வாரியார் வர்றாருன்னு பெரியவர்கிட்ட சொல்லிட்டாங்க. பெரியவர் ஒரு செய்தியை மேலாளர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய ஈச்சந்தட்டு நிறைய பூ, பழங்கள், கல்கண்டு எல்லாம் வச்சு தட்டு நிறைய பெரியவாள்கிட்ட கொடுத்து நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணிட்டார். பதறிட்டார் பெரியவர். நான் சொன்னது மேலாளர் சொல்லலையா, நான் சொன்னதை மேலாளர் சொல்லலையான்னு அடுத்த வார்த்தை வாரியார் சொல்லியிருக்கார். அவர் வேலையை அவர் பார்த்தார், என் வேலையை நான் பார்த்தேன், அடுத்த வேலையை சாமி உள்ளே போய் பார்க்கலாமா. அதாவது மகா பெரியவர் என்ன சொன்னார், வாரியார் என்னை நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லு, ரொம்ப பெரியவர். அதுக்கு வாரியார் சொன்னாராம், சாட்சா சந்திரமௌலீஸ்வரர் சிவபெருமானே கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் போது எப்படி நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறது, இதான் கற்றாரே காமுருவர். மகாபெரியவருடைய மேன்மையை இந்த மண்ணுலகத்தில் சொல்கிறோமே, அந்த மாதிரி வாரியாருடைய சிறப்பை பெரியவர் சொல்கிறாரு. நானாவது மடத்துக்குள்ளே தான் இருக்கேன், மக்களை போய் பார்த்து பல கோவிலில் தீபம் எரிகிறதுக்கு காரணமே நம்முடைய வாரியார் சாமிகள்னு. அந்த காங்கேய நல்லூரில் இருந்த கருணை கடலுக்கு பெரிய திருக்கோயிலே அங்கே கட்டியிருக்காங்க. முருகப்பித்தர். இன்னைக்கு இந்த மண்ணுலகில் ஒரு கந்தசஷ்டி கவசம் எல்லாரும் சொல்கிறோம், கந்தபுராணம் பாராயணம் பண்ணுறோம், முருகனுடைய பேர் நிலைச்சின்னு இருக்குன்னா அதுக்கு வாரியார் சாமிகளுடைய செயற்கரிய செயல், அவருடைய தமிழ் புலமை, அவருடைய ஆன்மீக சிறப்பு, இப்படி தன்னுடைய நாவால் நற்றமிழையும் ஆன்மீகத்தையும் பரப்பிய 64வது நாயன்மார் என்று தமிழ் சமூகம் கொண்டாடிய வாரியார் சாமிகளை போற்றுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தித்து மகிழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.